இன்றைக்கி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் விளாட்றாங்க. சூப்பர் 8 செகண்ட் மேட்ச் இந்தியா விளாட்றாங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷில் யார் ஜெயிப்பாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னா, சிவம் துபே ஏன் விளாட வைக்கிறாங்க, சிவம் துபே விளாட்றது இந்தியாவுக்கு பெனிஃபிட்டா இல்லை பெனிஃபிட் இல்லையா, ஏன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுவாரன் தான் அவருக்கு நிறையா சான்ஸ் கொடுக்குறாங்க. இவர் ஆப்கானிஸ்தான்லேயும் நிறையா ஸ்பின்னர்ஸ் தான் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. எனக்கு என்னமோ இந்த பங்களாதேஷ் மேட்ச்சுக்கு பங்களாதேஷ்லேயும் ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க நிறையா. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னைக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை சஞ்சு சாம்சன் ஆட வைக்கிறாங்களா இல்லை ஜெய்ஸ்வால் ஆட வைக்கிறாங்களான்னு தெரியல. மேபி இன்றைக்கி வேணால் சிவம் துபே சான்ஸ் இருக்கும். ஆஸ்திரேலியாவோட விளையாடும் போது கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் இல்லைனா ஜெய்ஸ்வால் உள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் சிவம் துபேக்கு கடைசி மேட்சாக இருக்கும். ஏன்னா ஜெய்ஸ்வால் உள்ளே வந்தார்னா என்ன ப்ளஸ்னால், ஜெய்ஸ்வால் உள்ளே வந்துட்டார்னா விராட் கோலி நம்பர் 3 வந்துடுவார், பந்த் நம்பர் 4 வந்துடும், சூர்யா நம்பர் 5 வந்துடுவார். இன்னும் பேட்டிங் ஸ்ட்ராங் ஆகிடும். ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஓப்பனிங்கில் இருக்கும். ஏன்னா ஜெய்ஸ்வாலும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஐபிஎல் கொஞ்சம் ஸ்மார் தான், ஐபிஎல்ல 100 அடிச்சிருந்தார். பட் ஆனால் ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்டர் நல்ல ஓப்பனிங் விளாண்டார்னா இன்னும் நல்ல இந்தியாவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா விராட் கோலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு இதில் ஓப்பனிங்கில். இந்தியாவுக்கு விளாடும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஐபிஎல்ல நல்லா விளாட்றாரு ஓப்பனிங்கு. நம்பர் மாதிரி டீமில் நம்பர் 3 ஆடினார்னா ஆஸ்திரேலியாவோட நம்பர் 3 விளாடும் போது அவர் இன்னும் பயங்கரமாக விளாடுவார். அதனால் இந்தியா காம்பினேஷன் எப்படி போகிறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்தவரையும் சிவம் துபே தான் விளாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் பங்களாதேஷ் டீமில் இருக்கிறதுனால சிவம் துபேவை தான் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சிவம் துபேக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பங்களாதேஷ் மேட்ச்சில். பங்களாதேஷ் மேட்ச்லேயும் அவர் சரியாக விளாட்லன்னா ஆஸ்திரேலியாவோட மேட்ச்சில் கண்டிப்பாக விளாட வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகம். ஃபாஸ்ட் பவுல் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான், ஆடம் செம்போ தான் அவங்களுக்கு மெயின் ஸ்பின்னரு, அப்புறம் மேக்ஸ்வெல். அதனால் அவங்க சிவம் துபே கண்டிப்பாக ஆட வைக்க மாட்டாங்க. இந்த பங்களாதேஷ் மேட்ச் தான் சிவம் துபேக்கு கடைசி மேட்சாக இருக்கணும். அதில் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். சிவம் துபே மேலே நிறையா கிரிட்டிசிசம் ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க சிவம் துபே எதுக்குன்ட்டு. ஏன்னா அவருக்கு பவுலிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறார் ரோஹித் சர்மா. அந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கணும். அதனால் சிவம் துபே கொஞ்சம் நல்லா விளாடணும். ஏன்னா பெரிய வெயிட்டிங்கில் இருக்கார் சஞ்சு சாம்சன் தான். சஞ்சு சாம்சனுக்கு வெரி நல்ல ஐபிஎல் இந்த வருஷம். சஞ்சு சாம்சன் எந்த ஆர்டரில் விட்டாலும் விளாடக்கூடிய பேட்ஸ்மேன் அவர். சஞ்சு சாம்சனை ஓப்பனிங்காக கூட ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் அவர் ஓப்பனிங் ஆடினார். அவர் ஓப்பனிங்லாம் சான்ஸ் கிடையாது, நம்பர் 4 தான் வருவார். சிவம் துபே ஆடலன்னா சஞ்சு சாம்சன் தான் நம்பர் 4 வருவார், இல்லைனா ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் வருவாங்க. ஏன்னா 2 பேருக்குமே நல்ல சான்ஸ் இருக்குது. சிவம் துபே ரீப்ளேஸ் பண்ண யாராச்சும் ஒரு ஆள் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா போன மேட்ச்சே முகமது சிராஜ் ஒழுங்காக விளாட்லன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு குல்தீப் யாதவ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சிவம் துபேவை மாற்றுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ரோஹித் சர்மா டக்குன்னு மாற்றிடுவார். ஏன்னா வேர்ல்டு கப்லேயே ஒரு ஃபைனல்ஸில் விட்ட மாதிரி இந்த மாதிரினா விட மாட்டார். எனக்கு என்னமோ இந்த சிவம் துபேக்கு இதான் கடைசி மேட்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ் டீமையும் நம்ம லைட்டான இட போட்டுற முடியாது. அவங்களும் ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டு சைடு, நல்ல கேப்பபிளான சைடு தான். அவங்களுக்கும் நிறையா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர்ஸை பற்றி நல்லா தெரியும். அதனால் பங்களாதேஷையும் நம்ம குறையாக சொல்லிட முடியாது. பங்களாதேஷும் ஒரு நல்ல டீம் தான். அவங்களும் கண்டிப்பாக எஃபர்ட் போடுவாங்க. இந்தியாவை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக நிறையா எஃபர்ட் போட்டு தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக இந்தியாவை பீட் பண்ணுற மாதிரி தான் அவங்க டீம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்தியாவுக்கு டஃப்பான ஆப்போனன்ட் தான். இப்போ பங்களாதேஷை இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம்னா இந்தியாவுக்கு செமிஃபைனல் ஸ்பாட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா பங்களாதேஷ் ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸில் இந்தியாவை நிறையா வாட்டி தோக்கடிச்சிருக்காங்க. ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஒரு வாட்டி 2007 அவங்க தோக்கடிச்சு தான் அவங்கள வெளில அமிச்சாங்க. அது மாதிரி ஏதாச்சும் மிராக்கல் நடந்தாலும் நடந்துடும். அதனால் இந்தியா லைட்டாக எடுத்துக்கக்கூடாது பங்களாதேஷை. அவங்களும் ஒரு நல்ல டீம்னு நினச்சி தான் எடுத்துக்கிட்டு பார்க்கணும். ஏன்னா பங்களாதேஷும் ஒரு வெயிட்டான டீம் தான், அவங்களையும் லைட்டான எடுத்துடக்கூடாது. பார்ப்போம் ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ரோஹித் சர்மாவும் விராட் கோலிக்கும் அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்கிட்ட பிரச்சனை இருக்குது. அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸை அவங்க நல்லா ஆடினா தான் அவங்களால கேப்பபிள் பண்ணி வர முடியும். அதனால் இன்னும் அவங்க லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸை சரியாக ஆடலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆஸ்திரேலியாவோட விளையாடும் போதுனா மிச்சல் ஸ்டாக்னு சொருவிடுவார். அதனால் பங்களாதேஷ்லேயும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்கார். அவரும் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான், அவரும் நல்லா போடுவார். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரோஹித் சர்மா ஃபார்மும் விராட் கோலி ஃபார்மும் ரொம்ப வெயிட்லாம் இருக்கும். இல்லைனா என்ன கேட்டால் சிவம் துபே உட்கார வச்சுட்டு ஜெய்ஸ்வாலை ஓப்பனிங்கை விளையாட விட்டு விராட் கோலி நம்பர் 3 விளையாட விட்டால் கூட நல்லது தான். அப்போ தான் பின்னாடி ஃப்ரான்ச்சைஸ்னால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்டு
இதே மேட்ச் தான் பர்படஸில் தான் ஆடுறாங்க. அதுவும் நல்லா ஸ்லோ விக்கெட்டாக தான் இருந்துச்சு அன்னைக்கு மாதிரி. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னோடய ப்ரெடிக்ஷன் படி இந்தியாவுக்கு வந்து நான் வந்து 60 கொடுப்பேன். 40 வந்து பங்களாதேஷ்க்கு ஏன் கொடுக்குறேன்னா, ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸில் வந்து பங்களாதேஷ் ஐசிசி ஈவெண்ட்டில் இந்தியாவை தோக்கடிச்சிருக்கிறதுனால 40 வந்து நான் பங்களாதேஷ்க்கு தரேன். ஆனால் எது வேணால் நடக்கலாம், இதையும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த டீமையும் நம்ம லைட்டாக எடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எந்த மிராக்கள் வேணால் நடக்கும், எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி இருக்குது. ஐசிசி ஈவெண்ட்ஸ்னாலே இந்தியாவை நம்ப முடியாது. ஐசிசி ஈவெண்ட்ஸ் அதுவும் வெஸ்ட் இண்டீஸில் நிறையா மேட்ச் தோற்றுருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸில் ஐசிசி ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நிறையா மேட்ச் இந்தியா தோற்றுருக்காங்க. மெயினான வெயிட்டில்னா வந்து ஃபார்முக்கு வர வேண்டியது வந்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஃபார்முக்கு வந்தாலும் இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் நல்லா விளையாட முடியும். ரொம்ப முக்கியமான மேட்ச் விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும். என்னை கேட்டால் விராட் கோலி நம்பர் 3 வந்து ஜெய்ஸ்வாலே ஓப்பனிங் ஆட வைக்கலாம், சிவம் துபே உட்கார வைக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிவம் துபே பவுலிங்கும் போடுறது கிடையாது. அதுக்கு நான் ஜெய்ஸ்வாலை வச்சு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனிங் அட்டாக்கிங் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். என்னோட காம்பினேஷன் ஒன்று சேஞ்ச் பண்ணணுன்னா நான் கண்டிப்பாக சிவம் துபே உட்கார வச்சுட்டு ஜெய்ஸ்வாலை தான் ஆட வைப்பேன். என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி மேட்ச் எப்படி வேணால் போகலாம். ஏன்னா ரொம்ப டஃப் காம்படிஷனில் தான் இருக்கும். இன்றைக்கி இந்தியா ஜெயிச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா செமிஃபைனல்ஸ் ஸ்பாட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். செமிஃபைனல்ஸ் யாரோட விளாட்றாங்கன்னு தான் தெரியாது இந்தியா. பட் ஆனால் நல்ல செமிஃபைனல்ஸ் வந்து குரூப்பையும் சூப்பராக போயிட்டுருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாண்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல டீமாக இருக்குது. வெஸ்ட் இண்டீஸும் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவாங்க. இங்கிலாண்டும் நல்ல டீமாக இருக்குது, அவங்களும் ஜெயிச்சு வருவாங்க. எதுவும் சொல்ல முடியாத லெவலுக்கு இருக்குது. பார்க்கலாம், எது வேணால் நடக்கலாம். என்னோடய ப்ரெடிக்ஷன் படி இந்தியா வின் பண்ணிவிடும் பங்களாதேஷை. ஆனால் இதனால தான் இந்தியாவுக்கு நான் 60 தரேன், பங்களாதேஷ்க்கு 40 தரேன். எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ஐசிசி ஈவெண்ட்ஸில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் என்னோடய ப்ரெடிக்ஷன் படி இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணிவிடும் பங்களாதேஷில். அது எந்த மாற்றமும் கிடையாது.